ஓம் விருஷபத்வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயாத். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நவ கிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட அதிசார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அதிசார பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு கிரகம் தன்னோட இயல்பை மீறி வேகமாக இன்னொரு ராசிக்கு போகிறது, மறுபடியும் அதே ராசிக்கு திரும்பி வந்துச்சுன்னா அது வக்கரம். வேகமாக போகுது அப்படின்னா அது அதிசாரம். அந்த வகையில் குரு பகவான் இப்போ மிதுன ராசியில் இருக்கார். ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது விசுவாவசு வருடம் ஐப்பசி 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பிரதோஷம். ஆங்கிலத்துக்கு அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசி அப்படிங்கிறது குரு உச்ச வீடு. அப்ப குரு உச்சம் தொட போறார் அப்படிங்கிறது தான் இந்த அதிசார பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. எத்தனை நாளைக்கு ஜோசியர் அங்க இருப்பாரு அப்படின்னா, அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு 52 நாள் குரு பகவான் உச்சத்தை தொட்டு உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறத வழங்க போறாரு. அதாவது காலபுருஷனுக்கு 9வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி குரு. தந்தை, தெய்வ அருள், அதிர்ஷ்டம், உயர்கல்வி இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அது மாதிரி அயன சயன போகம், செலவுகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துக்கும் குரு தான் அதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் தொட போறார் அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி எரியும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்டையே யாரும் வர முடியாது, அந்த அளவுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. எதிரிகள் இருந்தா வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அத்தனையவும் 52 நாள் குரு பகவான் ஆட்டமா ஆட போறார். குரு விளையாடல் அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. அதான் உங்களோட ராசிக்கு குரு என்ன கொடுக்க போறார். இந்த 52 நாள் வாழ்க்கையில நல்லது நடக்குமா, மாற்றம் நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் பார்த்துருவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட அதிசார பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே மகர ராசிக்காரர்கள் மாதிரி ஒரு பாவப்பட்ட ராசிக்காரர்களை சமீப நாட்கள்ல பார்க்கவே முடியாது. ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமா மகர ராசிக்காரர்களுக்கு கொடுமையோட உச்சம் அப்படிங்கிறது தான். என்னது ஜோசியருங்க 7.5 சனின்னாங்க, நல்லா இருக்காதுன்னாங்க. அப்ப நம்ம நல்லா இல்லை, 7.5 முடிஞ்சிருச்சு, இனிமே நல்லா இருக்கும்னாங்க. அப்படியே லேசா நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சது, மறுபடியும் நல்லா இல்லை. என்னன்னு பார்த்தா குரு போய் 6ல் மறைஞ்சிட்டாரு. 6ல் குருன்னா ஊர்ல பகை, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத பஞ்சாயத்துலாம் வரும்னாங்க. ஆனா இவங்க சொல்ற கெடுதல் பூரா அச்சு பிசுறாம நமக்கு நடந்து போகுது. யாராவது ஒரு ஜோசியர் நல்லது சொல்லுவாரான்னு பார்த்தா எத்தனை ஜோசியர் நல்லது சொன்னாலும் அது நடக்க மாட்டேங்குது. கெட்டது சொன்னா மட்டும் உடனே அப்படியே அச்சு மாறாம நடக்குது. பரவாயில்லையா, நம்மளை பத்தி எல்லா ஜோசியருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு. ஆனா நல்லது சொன்னா மட்டும் நடக்க மாட்டேங்குதே. மகர ராசிக்கு ஏதாவது சாபம் வாங்கிட்டு வந்தோமா, இது மகரமா இல்ல நரகமானு தெரியலையே, மகரத்துல பிறந்தது ஒரு பாவமா அப்படிங்கிற அளவுக்குலாம் மகர ராசிக்காரர்கள் கடந்த சமீப நாட்கள்ல யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா 6ல் குரு, ஊரில் பகை, 6ஆம் இடத்துல போய் குரு மாட்டிக்கிட்டார். யாரு 12க்கு அதிபதி 6க்கு வராருங்கிறது விபரீத ராஜயோகம் என்ன சொல்லிக்கலாம். ஆனா அந்த விபரீத ராஜயோகம் இங்கிட்டு வந்ததுன்னா இங்கிட்டு புட்டுக்கிட்டு போயிடுது. 10 ரூபா வருதுன்னா 15 ரூபாயா போயிடுது, 5 ரூபா கடன்ல தான் நிக்குது. ஆக மொத்தம் நமக்கு விபரீத ராஜயோகம் ரொம்ப விபரீதமா தான் வேலை செஞ்சுட்டு போயிடுச்சு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. தேவையில்லாத வழக்கெல்லாம் வந்திருக்கும். 10 ரூபா காசு இருக்கு, ஏதோ 10 ரூபா நம்ம முன்னுக்கு வந்துட்டோம்டா, இதை வச்சு பொழைச்சிக்கலாங்கிற மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சா கூட அதுல ஏதாவது தடை தாமதம், கொடுத்த இடத்துல பணம் வராது, வீடு கட்டினா பாதியில நிற்கும். இப்படி தேவையற்ற பிரச்சனைகள், தேவையில்லாத செலவுகள், ஊர் வம்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நாம போயிருப்போம், அப்படி உச்சத்துல தூக்கி கொண்டு போய் வச்சு பொத்துன்னு கீழே போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான ஏமாற்றம், துரோகம், நம்பிக்கை துரோகம், இது எல்லாத்தையுமே பார்த்த ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தான். இத்தனைக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா குரு தான், வேற யாருமே கிடையாது. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 2வது வீட்டுல ராகு ஓரளவுக்கு நல்ல இடம் தான். 3வது வீட்டுல சகாய சனி அற்புதமான இடம். இவ்வளவும் இருந்தும் அஷ்டமத்துல கேதுவும் 6ல் இருக்கிற குருவும் உங்களை ஆட்டி படைச்சிட்டாங்க. இப்ப அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி ஐப்பசிக்கு 1ஆம் தேதி குரு பயிற்சியாகி அதிசாரமா 52 நாளைக்கு கடகராசிக்கு போறார். உங்களோட ராசிக்கு 7வது வீட்டுக்கு போறார். குரு 7ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மாற்றம், ரொம்ப நல்ல இடம். ஏன்னா 7 அப்படிங்கிறது சம சப்தம ஸ்தானம். அப்படிப்பட்ட இடத்துல
குரு இருக்காருன்னா வாழ்க்கையை சமநிலைப்படுத்துவார். ஏறினது இறங்கினது எல்லாத்தையும் சரி கட்டிங்கப்பா, இனிமே பொழைச்சிக்கப்பா அப்படிம்பாரு. இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கலாம். வரனே அமையாத மகர ராசிக்காரர்களுக்கு கூட வரன் அமையும். அதுமாரி நல்லா இருந்தையா திடீர்னு அதல பாதாளத்தில் விழுந்துட்டேன், ஒருத்தனை நம்பி மோசம் போயிட்டேன் அப்படின்னவங்களாம் அந்த பிரச்சனை எல்லாமே சரி செய்யப்படும், தானாகவே நடக்கும். இந்த 52 நாளில் உங்களோட வாழ்க்கை திரும்ப நம்ம ஒரு பிடி கிடைச்சிருக்கடா வாழ்க்கையில அப்படின்னு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு புளியங்கொம்பு கிடைச்ச மாதிரி கிடைக்கும். அதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில நீங்க நல்லபடியா முன்னேறலாம். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவோடு இருக்கக்கூடிய ஒரு இடம். நிறைய நண்பர்கள் சேர்க்கை இருக்கும். பழைய ஆளுங்கள்லாம் கிளட்டி விடுவீங்க. இவெல்லாம் நம்ம கிட்ட 10 ரூபா இருந்த அன்னைக்கு பிடிங்கி தின்னானுங்க, நம்ம கிட்ட இல்லாத அன்னைக்கு ஒரு ரூபாய் கிட்ட வந்து மதிக்கலை, இவனுக்கெல்லாம் பேச்சுவார்த்தையே வச்சு விடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா புது நண்பர்களையும் சேர்ப்பீங்க, ஆனால் பழைய ஆளுங்களை விட்டும் கொடுக்க மாட்டீங்க. இந்த மகர ராசிக்காரங்களோட புத்தி அது. அவன் நமக்கு துரோகமே பண்ணியிருப்பான், சரி தொலைஞ்சிட்டு போகிறான், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் போ அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் போய் அவங்களுக்கு உதவி தான் செய்வீங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. சரி ரைட்டு போங்க, நீங்கள் மென்மக்களே அப்படிங்கிற மாதிரி தான் மகர ராசிக்காரர்கள். சுட்டாலும் சங்கு வெள்ளை வெள்ளை தான் பாயல்ல, அந்த சுட்டாலும் சங்கு வெள்ளைங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும். அதுமாரி மனைவிக்கு வேலை கிடைக்கும், மனைவியால் 10 ரூபா வருமானம், மனைவியோட சொத்துக்களை அடையலாம், மனைவி வழியில் ஏதாவது உங்களுக்கு மாமனார் மாமியார் வகையில் கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பு, இப்படி சகல விதமான நன்மைகளும் இந்த குரு பகவான் 7வது வீட்டில் இருக்கிறப்ப கிடைக்கும். அதோட முக்கியம், குரு பார்க்கும் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு உங்களோட ராசிக்கு 11வது வீட்டை பார்க்குறார், உங்கள் வீட்டை பார்க்குறார், ராசிக்கு 3வது வீட்டை பார்க்குறார். அப்போ 11ஆம் இடத்துல விழுவுற குருவோட பார்வை அப்படிங்கிறது நல்ல லாபத்தை கொடுக்கும். அப்படியே முடங்கி கிடந்த தொழில் கூட 10 ரூபா முன்னுக்கு கொண்டு வந்துடும். பரவாயில்ல, மாதம் 50,000 சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு 10,000க்கு போயிடுச்சு, இப்போ மறுபடியும் 50-60,000 வந்துருச்சு. தொழில் மட்டும் நல்லபடியாக போனால் கூட போதும், வேற எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அது மாதிரி வேலை கிடைக்கல, ஒரு வேலை கிடைச்சிட்டா கூட போதும், கேட்குறவனுக்கு பதில் சொல்ல முடியல, நான் வேலைக்கு போய் 10 ரூபா சம்பாதிச்சு எனக்கு வச்சுக்கிறனோ இல்லையோ, குடும்பத்துக்கு கொடுக்குறனோ இல்லையோ, கேட்குறவனுக்கு பதில் சொல்ல முடியல, என்ன வேலைக்கு போகலையா, ஏதாவது வேலைக்கு போனால் என்ன, இப்படியே கேட்டு நம்மளை ரணப்படுத்துகிறாங்க. அதுக்காகனாச்சும் நான் ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை அப்படிங்கிறதும் கிடைக்கும். காசு பணத்துக்காக யாருக்கிட்டையும் நீங்கள் கை கட்டி நிற்க வேண்டியதில்லை. கடன் இருந்ததுன்னா அடைக்கலாம், நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி ஜென்மராசிலேயே குருவோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது. அப்போ 6ல் இருந்த குரு மாறி நல்ல இடத்துக்கு வந்துட்டார். ஜென்மராசியில் குரு பார்வை இருக்குங்கிறதால 8ல் இருக்கிற அந்த அஷ்டம கேதுவோட தோஷம் அப்படிங்கிறதும் அடிபட்டு போகுது. நல்லா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. நல்ல நிம்மதியான உறக்கம் வரும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். அதுமாரி 3ஆம் இடம் சகோதரஸ்தானம், அங்கதான் சனி பகவான் சகாய சனியா இருக்காரு. அந்த இடத்துல சனி இருக்கும்போது உங்களுக்கு நன்மைகள் இருந்திருக்கலாம், கூட இருக்கிற சகோதரர்களை கொஞ்சம் ஆட்டி தான் படைச்சிருப்பாரு. இப்ப அந்த இடத்துலயும் குரு பார்வை விழுவுது அப்படிங்கறதால சகோதர உறவுகள் நல்லா இருக்கும். சகோதரர்களால சொத்து பிரிச்சுக்கலாம். சகோதரர்கள் வகையில உங்களுக்கு நல்ல ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். அங்காளி பங்காளிகள் மத்தியில மதிக்கப்படக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. குலதெய்வ பிரார்த்தனை எல்லாத்தையும் இந்த 52 நாள்ல நிறைவேற்றுவீங்க. இப்படி சகல விதமான நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கடந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்ட நஷ்டங்கள், அந்த நரக வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு முடிவு கிடைச்சி மகரம் சிகரம் தொட போற ஒரு அற்புதமான 52 நாட்கள். ஏலபாளைகளுக்கு எப்பவும் போல உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. மகர ராசிக்காரர்கள் எப்பவுமே செய்வாங்க, அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமா அற்புதமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.